ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம கேமில் என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவில் நான் எபிஎஸ்கே பார்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவாவார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆட போற? அதுக்கு காடை போடுன்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் ஆட்டையை போட போறா. ஏன்? ஓ அப்படியா? சரி அப்போ என் கூட எஸ்கே முடிப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக போயிருக்காங்க. இந்த வீடியோ வர மாட்டாங்க, அடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேணாம். மேலே ரூம் மாதிரி இருக்கு, இதை திறக்க முடியல. ரூம் தேவையில்லதான், ஆனால் சீக்கிரட்டாக இருக்கு. என்ன ரூம்னு தெரில. ஃபர்ஸ்ட் நம்ம போய் கிரெயில தருவோம். எனக்கு கிரெயில் தான் முக்கியம். கிரெயில்னா என்ன இது கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு சரியாக தெரியாது. அதனால தான் கிரெயில் தருவோம். ஒன்று இங்கே இல்லை கிச்சனில், இல்லை நம்ம எப்பயும் சொல்கிறது தான் இங்கே, இல்லை கிச்சனில், இல்லை கிளாஸ் ரூம்ஸில். இந்த 3 இடத்துல இங்கே தான் இருக்கும். 3 இடத்துலேருந்து இங்கேயே எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் நம்ம போய் எடுப்போம். அதுக்கு முன்னாடி இது போகிற வேலை பொருள்கள் கிடைக்கும் பார்த்துப்போம். இந்த பொருள் கிடைக்கல. ரயில் வச்சுட்டு அது என்ன எஸ்கே பார்த்தா தான் பொருள் கிடைக்கும் போல். ஓகே, கார்டு வித்து ஃபோன் நம்பர் இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க. வேன ஸ்கேப் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எபிக் ஸ்கேப்லேயே வந்துட்டோம் நம்ம. லாக்கர் கூட இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. கரண்ட் சப்ளை கொடுக்கலையா, அதுக்குள்ளே வந்து அவனுக்கு க்ரோபார் இங்கே இருக்கு. பிரச்சனை இல்லை நமக்கு. நீ வர போமா? அப்படி வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் போல் வீடியோஸோ நான் சீக்கிரமே வரும். நீங்கள் இப்போ என்ஜாய் பண்ணலாம். இது பேசஞ்சு அப்போ கிரெயில் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை போய் நம்ம மாட்டுவோமா இல்லை கரண்ட் சப்ளை கொடுப்போமா குழப்பமா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடுவோம். அதுக்கு கீழே போட்டு என்ன செய்ய? ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பியை தருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் பொருள் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம அந்த ஒரு ஸ்மால் கேபிள், அதாவது கம்மியான வாயில் வருது. ஸ்மால் கேபிள் எடுத்துப்போம். வேறு கிடைக்கல. ஃபஸ்ட் நம்ம ஸ்மால் கேபிள் எடுத்து கரண்ட் சப்ளை கொடுத்து அப்புறம் வந்து கிரெயில் எடுத்துப்போம். ஃபஸ்ட் போய் கரண்ட் சப்ளை கொடுக்குறோம், அப்புறமா கிரெயில் எடுக்கிறோம். சூப்பர் செட்டி. இப்போதான் நல்ல நம்ம வீடியோவில் இவ வந்ததுலேருந்து இப்போ தான் நல்லா வார்த்தை பேசியிருக்கா. இதுக்கு மேலே அப்படி போடா. டாக்கி நாம கூட ஒரு வாட்டி விச சோறு சொன்னா பார்த்தீங்களா, பாம்பை கலந்து புழுவை போட்டுன்ட்டு. அதுவும் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்கோம். இன்னும் புதுசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் கேம்ஸில் மகேந்திரா தாரை ஓட்டி அது எந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம வீடியோ பாருங்கள். அது தண்டவேல ஹில்ஸில் ஓட்டுற மாதிரிலாம் அது வீடியோ போடுவோம். அந்த வீடியோ ஒரு 2 நாளுக்குள்ளே அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நமக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவ் இருக்குது. எப்பயோ ஒன்று சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருவாங்க. எப்பயோ ஒரு நாள் தான், மற்றபடி இல்லை. அதனால் சாட்டர்டே சண்டே தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் நம்மளால். அதனால் யாரும் எதுவும் இஷ்யூவாக புரிஞ்சுக்காதீங்க. சாட்டர்டே சண்டேவே கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சாட்டர்டே ஒன்று சண்டே வந்துட்டு வார அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நமக்கு எந்த இது வரப்போகுதுன்னா, த மினி ரூம். இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஒரு 2 வாட்டிக்கு மேலே தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எப்படிங்கிறது கடைசியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வச்சு ஒரு ரூம் திறக்கணும். ரூம் ஃபஸ்ட் திறப்போம். நீ வேற கம்முன்றேன், தேவையில்லாத வேலையை பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ். வேறு வேலையே இல்லை இருக்கலாம். ஃபஸ்ட்டு போய் இந்த சாவி போய் டோரில் போடுவோம். அந்த டோர் எங்கே இருக்குன்னா, இங்கிட்ட இதுக்கு வந்தேன். சரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் அங்கிட்ட இருக்கிற இது ஓப்பன் ஆகும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் கிட்ட ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம் தான், இந்த பிங்க் கலர் ரூமு. ஆஹா, குழப்பமாக இருக்கே, என்கிட்ட போகிறேன்னு எனக்கும் தெரியல. இந்த பக்கம் தான் இருக்குது. ரெக்கார்டு பண்ணும்போது எங்கேயோ போனேன் போல். சரி, இந்த ரூம் தான். இந்த ரூமில் கீழே போட்டு ஓப்பன் ஆகிக்கணும். ரூம்குள்ளே சூனிக்காக இருந்தால் வெளியே போக மாட்டேன், ஆனால் உள்ளே வச்சு கட்டையை வச்சு பிடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். நம்ம மாஸ்க் பீஸ்க்கு 100 பாயிண்ட்ஸ் ஏற்கனவே 30 பாயிண்ட்ஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி வரும்போது, இதுக்கு மேலே சுத்தமாக ஆட முடியல நம்மளால். அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளாட்றோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி கேம் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் பாட்டிலில் இருக்குது. பபிள் கம்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன தெரியும், நமக்கு இன்ஜின் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மட்டும் ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க, லைட்டாக ஒயிட் நின்றோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோழி வேணும்.
அந்த கோழி இங்கே வச்சுட்டு அதுக்கு சோறு போட்டோன்னா அந்த பட்டனை திங்கும் போது பட்டனை அமுக்கிட்டே இருக்கும். அப்பவும் இன்ஜின் ஓடும். அப்பவும் நம்ம ஈஸியாக விளாட்லாம். இன்ஜின் எதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் அப்டிக்கல்ஸ்லாம் பொம்மை மாதிரி கார்ட்போர்டில் அப்டிக்கல்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கோழி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையில தான் இருக்கும். சின்ன பண்ணை மாதிரி இருக்குது. இந்த வெண்ட்டை திறந்து உள்ளே பண்ணிருக்கோம். அங்கே போய் இந்த கோழியை எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கும் தீனி வேறு வரும். அது கான் மாதிரி இருக்கும். கான் பேரே. அந்த கான் பார்த்தீங்கன்னா நம்ம வேனஸ்கே பண்ணும்போது வேன்ல இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்புறம் குரோபார் வச்சு அந்த பிளாங்கை திறந்து அங்கே வேற போகணும். நம்ம அங்கே போயிட்டு இதுக்கான சாப்பாடை அந்த கானை எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட அப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரோபார் வச்சு அந்த வுட் பிளாக்கை போய் திறக்கலாம். சட்டி, நான் அப்போதையே சொன்னேன்ல உன்ட்ட அவ வரலன்ட்டு, கேக்குறியா? இவ சொன்ன சொல்லியும் கேட்காம இருக்கா. அப்ப என்ன செய்ய வர முடியாது சொன்னேன்ல, அடுத்த வீடு வருவாங்க. உனக்கு ஏன் தேவையில்ல வேலையை பார்க்காம இரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டென்னிஸ் பாலா இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதை வேற தேவையில்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ என்ன தேவையோ அதை கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத கொடுப்பாங்க. கரெக்டாக இந்த பச்சை கலர் இருக்கிற நேரம் போவோம். ஐயோ என்ன போக மாட்டேங்குது. முன்னாடி போக முடியாது. அலங்கிட்டு அடிக்கிறதா வாங்க, அங்கிட்டு போக முடியல போல. சரி விடுங்க. இப்போ இந்த பக்கம் அடிக்கிறதுனால போகவே முடியாது. நான் கூட போகணும்னு நினச்சேன், போகலை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் இருப்போம். கான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயா இருக்கும். ஆஹா, 3 நல்லா தெரியுது. நம்ம லக்கு இருந்தால் இங்கே இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயோ போய் தர்ற மாதிரி தான் இருக்கும். இவ வேற பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கானு. அது கான்னு தான் சொல்லிட்டேன். பஞ்ச் ஆஃப் கான் தான், நம்ம கான்னே வச்சுப்போம். இங்கே பஞ்ச் ஆஃப் கீன்னு போட்டிருக்கு. ஒன்றும் இழப்பையும் பஞ்சா இருக்குமோ? எல்லாத்தையும் பஞ்சு பஞ்சு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பொருள். சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டி அமைதியாக இருக்கும் நேரம், டிஸ்டர்ப் பண்ணாதனே. மொத்தம் நிறைய வேலை இருக்குன்றேன்ல. ஜஸ்ட் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். அது சொல்கிறது வேற புரியாது. பொம்மை பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும், இல்லை சைட்லேயும் வரும். அந்த மாதிரி கரெக்டாக சுட்டு தான் ஸ்கோர் ஆகும். ஒரு சில பொம்மை பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும், அதில் மைனஸ் எழுதியிருக்கும். அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ஷூட் பண்ணுறோன்னா நமக்கு பாயிண்ட் வேறு குறைஞ்சிரும். அது வேறு நமக்கு ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பம்கின் ஷூட் பண்ணால் வந்துடும். கரெக்டாக இந்த வந்து மைனஸ் வந்து பார்த்தீங்களா, அதில் ஷூட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கிறத ஷூட் பண்ணணும். ஓகே, 20 ஸ்கோர் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது சரியாக வரல. நான் கட் பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க. 90 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். கட் பண்ணனால அந்த மாதிரி கட் பண்ண அங்கே எப்படி தெரியும் கேட்டீங்க, அந்த மாதிரில இந்த போர்டு ப்ளஸ் இருக்க சுட்டிங்கன்னா பாயிண்ட் வந்துடும். இப்படி போடுங்க, நமக்கு 100 வந்துருச்சு. ஆனால் செகண்ட்ஸ் முடியல இன்னும் கொஞ்சம். ஷூட் பண்ணுவோம் இருக்கிறத. கரெக்ட். ஆஹா போயிடுச்சே. அம்மா நீ வேற அமைதியாருமா. 100 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சுப்பா. நான் அப்படி வெளியே போக மாட்டேங்குது. செகண்ட்ஸ் முடிச்சாலும் வெளியே போகும். ஆனா நான் சுட்டிட்டு இருக்கேன். ஆமால, சரி எதுவும் சுடுவான். கடைசியாக வரவே சுடுவான். என்ன பிரச்சனை? சுடு பரவாயில்ல, போட்டோம் 100 பாயிண்ட் எடுத்தாச்சுல. 100 எடுத்துட்டீங்கன்னா செகண்ட்ஸ் முடிஞ்சா நீங்கள் 10 வந்தால் சுடுங்க, இல்லை மைனஸ் சுட்டுறாதீங்க. அப்போ 90 போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். 100 வரையும் போகணும்னு வச்சா 150 வரையும் போகுது. ஓகே, ஏன் சுட்டு போச்சுக்கிடுவோம். 160 ஸ்கோர் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு மாஸ்க் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துல தான் வந்திருக்கும். இந்த எபிக் எஸ்கேப் இந்த பாட்டு போட்டு கொஞ்சம் சின்னதுன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்ட் தான். இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் சின்ன பாட்டு. அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னும் 1 மினிட் தான் வீடியோ இருக்குது. இந்த சொன்னிக்கிறா ஒரே இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா, கையாட்டி ஆட்டி. எனக்கு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. பைத்தியமே பிடிச்சிச்சு இவளுக்கு, அதான் அப்படி பண்ணுறா. ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸை மாட்டிட்டு அடுத்த பாட்டில் உங்களெலாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறவங்க கொஞ்சம் வரவே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க. அதுமாதிரி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். தார்,
அதாவது இந்த காரு தாரை ஓட்ட மாதிரி வீடியோ, டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, ஈவில் நல்ல இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இப்போ சேனல்ல தான் இருக்கு. மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் சிமோட் இந்தோனேஷியான்ட்டு ஒரு வீடியோ வரும். அந்த மாதிரி வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.